Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது 4th சாப்டர், அதாவது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட செகண்ட் எக்ஸசைஸ்ல உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தோட செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். ஆக்சுவலா என்னங்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா ஒன்றும் இல்லை, ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அதுதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்றோம். அதாவது அதோட பவர் 2வா இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ அப்படி 2ங்கிற பவர் இருந்துச்சுன்னா அது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். சப்போஸ் 3 இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கியூபிக் ஈக்குவேஷன். ஓகே, லீனியர் ஈக்குவேஷனா இருந்தா சிம்பிளா எக்ஸ் தான் இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர்ல இருக்காது. சரிங்களா? ரைட். இங்க வாங்க ப்ராப்ளத்துக்குள்ள போவோம். Find the roots of the following quadratic equation by factorization method. ஓகே, ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்துருக்கிறோம். சரிங்களா? ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இப்போ இங்க என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இங்க நம்ம ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் பழைய வீடியோல, ஏஎக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்ம்ல ஏ வந்து 1ஆ இருக்கணும். அதாவது இந்த இடத்துக்கிட்ட சிங்கிள் வேல்யூ 1ங்கிற வேல்யூ இருக்கணுமே ஒழிய வேற எந்த நம்பரும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை இருந்துச்சுன்னா அந்த நம்பர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் டேர்மோட ப்ராடக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, லாஸ்ட் டேர்மோட ப்ராடக்ட் பண்ணி எடுத்துக்கணும். எதுக்காக அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்றதுக்காக மட்டும்தான். ஓகே, ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு மட்டும்தான். பட் யூஸ்வலா எழுதும் பொழுது 2x ஸ்கொயர்னு தான் நம்ம எழுதுவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி ஃபேக்டரைஸ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, சொல்யூஷன். First of all, I have to write the given equation, that is 2x square plus x minus 6 equal to 0. இப்போ நான் ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஓகே, எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா 2 into 6 will be minus 12. ஓகே, 2 into 6 will be minus 12. 2 6 are 12. ஓகே, ஸோ ஆட் பண்ணும்பொழுது எனக்கு வேல்யூ 1 தான் வரும். ஓகே, நான் அங்க எதுவுமே பண்ணல. ஓகேங்களா? ஆட் பண்ணும்பொழுது எனக்கு வேல்யூ 1 தான் வரும். இப்போ நான் எப்படி இதை ஃபேக்டரைஸ் பண்றேன் பாருங்க. ஓகே, நம்மளுக்கு நல்லா தெரியும் 4ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 12 கிடைச்சிரும். சரிங்களா? 4 into 3 will be 12. ஆனா ப்ராடக்ட் வேல்யூ எப்படி இருக்கு? நெகட்டிவ்ல இருக்கு. அடிஷன் டிஃபரன்ஸ் வேல்யூ வந்து பிளஸ்ல இருக்கு. ஸோ ஆட் பண்ணும்பொழுது பிளஸ் வரணும்னா ரெண்டுத்துல ஏதோ ஒன்று பிளஸ்ஸா இருக்கணும். அந்த ஏதோ ஒண்ணுங்கிறத விட நம்ம எப்பவுமே ஆட் பண்ணும்பொழுது சைன் சேஞ்சா இருந்துச்சுன்னா பிக் நம்பரோட சைனை போட்டு தான் நம்ம ரெடியூஸ் பண்ணி எழுதுவோம். ஸோ அப்போ பிக் நம்பர் பிளஸ்ஸா இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் கேஸ்ல வரும். சரிங்களா? ஆனா ப்ராடக்ட் பண்ற வேல்யூ எப்படி இருக்குன்னா நெகட்டிவ்ல இருக்கிறதுனால இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒன்று நெகட்டிவ். அந்த ஒன்று எதுவா தான் இருக்கணும்? சின்ன நம்பரா தான் இருக்கணும். ஏன்னா ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு பாசிட்டிவ்ல ஆன்சர் இருக்கு. ஸோ அப்ப நான் இந்த டேர்மை எப்படி எழுதுறேன்? இந்த 2x ஸ்கொயரை நான் எதுவுமே ரெடியூஸ் பண்ணல. சரிங்களா? ஸோ அப்போ 2x ஸ்கொயர் இந்த டேர்மை நான் ஸ்பிளிட் பண்றேன். 4x மைனஸ் 3x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. சரிங்களா? 2x ஸ்கொயர் பிளஸ் 4x, ஓகே, பிளஸ் 4x மைனஸ் 3x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இந்த மிடில் டேர்மை நான் எப்படி பிரிச்சிருக்கேன்? 4 3ஆ பிரிச்சிருக்கேன். ஓகே, பிளஸ் 4 மைனஸ் 3. ஓகே, ரைட். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பாருங்க. ஸ்பிளிட் பண்ணுங்க. இப்போ காமனா இருக்கிற டேர்ம் என்ன? இங்க காமனா 2 காமனா இருக்கு இந்த ரெண்டு டேர்ம்லயும். நான் இது ரெண்டையும் ஒரு குரூப் பண்றேன், இது ரெண்டையும் ஒரு குரூப் பண்றேன். சரிங்களா? 2 காமனா இருக்கு. ஓகே, அதனால எக்ஸ் மட்டும் காமனா இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்? 2x காமனா வெளில எடுக்கிறேன். ஓகே, 2x காமனா வெளில எடுத்துறேன்னா 2 வெளில வந்துருச்சு, எக்ஸ் வெளில வந்துருச்சு. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? பேலன்ஸ் எக்ஸ் பிளஸ் 4ல எக்ஸ் வெளில வந்துருச்சு, 2 வெளில வந்துருச்சுன்னா எக்ஸ் பிளஸ் 2. ஓகேங்களா? எக்ஸ் பிளஸ் 2. அடுத்து இங்கேருந்து மைனஸ் 3 நான் வெளில எடுக்கிறேன். மைனஸ் வெளில வரும். ஆக்சுவலா நம்ம வெளில எடுக்கிறோம்னா அங்க டிவைட் பண்றோம்னு அர்த்தங்க. சரிங்களா? இப்போ நான் 3 வெளில வரும்பொழுது 3xல இருந்து 3 நான் வெளில 3x 3ஆல டிவைட் பண்றேன் ஆக்சுவலா. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிரும்? மைனஸ் வெளில வந்ததுனால பிளஸ் எக்ஸ் கிடைச்சிரும். 6/3ன்னு போடுவோம். அப்போ மைனஸ் வெளில வந்ததுனால பிளஸ்ங்கிறது வந்துடும். ஏன்னா மைனஸ் 3ஆல தான் ஆக்சுவலா நான் டிவைட் பண்றேன். அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறும். 6/3 will be 2. ஓகே, ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு டேர்மும் காமனா இருக்கிறதுனால have to take that term in common. So x plus 2 is coming out in commonly. So balance என்ன கிடைக்குது? x plus 2 வெளில வந்துருச்சுன்னா இங்க நம்மளுக்கு 2x கிடைக்குது. இங்க நம்மளுக்கு
-3 கிடைக்குது ஈக்குவல் டு 0. இப்போ இந்த கேஸ் படி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பிராக்கெட்ல ஏதோ ஒரு பிராக்கெட் 0வா இருந்தாதான் ஒரு 0வோட ஒரு நம்பர் நம்ம ப்ராடக்ட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஆன்சர் 0ன்னு வரும். சரிங்களா? ரைட். அப்போ அந்த நம்பர் ஒருவேளை x plus 2வா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 2x plus 3 equal to 0வா இருக்கலாம். We have two categories. Okay. One is x is equal to 0 or otherwise 2x minus 3. Sorry, 2x minus 3 equal to 0. 2x minus 3 equal to 0. Okay. இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? x is equal to minus 2 கிடைச்சிரும். இதுல இருந்து 2x is equal to 3, x is equals 3 divided by 2. Therefore, x is equal to minus 2 and 3 divided by 2. Okay, minus 2 and 3 divided by 2. Therefore, the roots are x is equal to minus 2, comma 3 divided by 2. The roots are x is equal to minus 2, comma 3 divided by 2. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம எடுத்திருக்கிற நம்மளுக்கு வந்திருக்கிற அந்த ஆன்சர் ரைட்டா தப்பா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணி பார்க்கணும் இல்லையா? செக் பண்ணி பார்த்துருவோம் வாங்க. வெரிஃபிகேஷன் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை முதல்ல எழுதுங்க. என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க? 2x square plus x minus 6 equal to 0. Okay, right. இதுல நான் put x is equal to என்னன்னு substitute பண்றேன்? -2. இப்போ நான் left hand side எடுக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. 2x square plus x minus 6. இதுல x க்கு வந்து -2ன்னு வேல்யூ substitute பண்ணும் பொழுது -2 the whole square minus 2 minus 6 is equal to 2 into -2 whole square will be 4 minus 2 plus minus 6. Okay, -2 minus 6. So what is the value we have here? Minus plus 8 minus 8. Okay, 2 4s are 8. 8 minus 8. Value 0. That is our right hand side. Okay, that is our right hand side. அப்போ x is equal to -2ங்கிறது நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு ஒரு ரூட்னு. ஓகே, அதை எழுதிருங்க. Therefore, x is equal to -2 is a root of the given quadratic equation. சரிங்களா? so x is equal to -2ன்னு போடும்போது left hand side right hand side மேட்ச் ஆகிறதுனால இது ஒரு quadratic equation சொல்லிடுறோம். ஓகே, ரைட். அதே மாதிரி அடுத்த கேட்டகரி போறேன். ஓகே, b பார்ட். ஓகே, மேல உள்ளது a பார்ட், this is b பார்ட். சேம் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகே, so what is that equation? 2x square plus x minus 6 equal to 0. இதுல put x is equal to என்னன்னு கொடுக்கிறோம்? 3/2ன்னு கொடுக்கிறோம். ஓகே, put x equal to 3/2. I have to take the left hand side. LHS is equal to 2x square plus x minus 6. so இதுல 2 into value கொடுக்கிறேன் 3 divided by 2 whole to the power 2 plus 3 divided by 2 minus 6. ஓகே, so அப்ப என்ன கிடைக்குது? 2 into 3 3 9 2 2 4. ஓகே, plus 3/2 minus 6. இப்போ நம்ம இங்க LCM எடுத்து சம் சால்வ் பண்ணோம். சரிங்களா? ரைட். இங்க பாருங்க, இந்த 2வையும் 4ஐயும் நான் கேன்சல் பண்ணனா 2 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ என்ன வருது எனக்கு? 9 divided by 2 plus 3 divided by 2 minus 6. இங்க நான் காமனா LCM எதை எடுக்கிறேன்னா 2 எடுக்கிறேன். அப்போ 9 plus 3. இங்க LCM என்ன 2 தானே வேணும். அப்ப மேலையும் கீழையும் 2ஆல ப்ராடக்ட் பண்ணி டிவைட் பண்ணும் இல்லைங்களா? 6 3s are 6 into 2. So what is the value? 9 3 will be 12 minus 6 3s are 12 divided by 2. Okay, so what is the answer here? 12 minus 12 equal to 0 divided by 2. Okay, ஒரு 0வை எந்த நம்பரால நீங்க டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு என்னதான் கிடைக்க போகுது? 0 தான் கிடைக்க போகுது. ஸோ அப்போ 0 வரதுனால கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் 2x square plus x minus 6, ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 0வா இருக்கு. நம்மளுக்கும் அதே தான் வந்திருக்கு. therefore இப்போ நம்ம என்ன டிக்ளேர் பண்ண போறோம்? x is equals 3/2 is a root of the given
the given quadratic equation is the root of given quadratic equation. Okay, one second I recall the problem. Okay, ஒரு problem என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2x square plus x minus 6 equal to 0 இருக்கு. நம்மளுக்கு எப்பவுமே ஃப்ரண்ட்ல அதோட கோஎஃபிஷியன்ட் x ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கணும். அது தவிர பாக்கி எந்த நம்பரா இருந்தாலும் அத ப்ராடக்ட் வேல்யூவோட மல்டிபிள் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ற பர்பஸ்க்கு மட்டும் தான் எடுத்துக்கணுமே ஒழிய வேற எங்கேயுமே நாங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்ப 6 3s are 6 2s are minus 12. ஓகே, 6 2s are minus 12. ஆட் பண்ணும் பொழுது எனக்கு 1 வருது. அப்போ 4 3 12. டிஃபரன்ஸ் எடுக்கிறேன் 4 minus 3. ஏன்னா பிக் நம்பர் பிளஸ்ல இருந்தாதான் மேல இருக்கிற அந்த டிஃபரன்ஸும் நம்மளுக்கு பிளஸ்ல வரும். இப்போ நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்க, 2x square plus 4x minus 3x minus 6 equal to 0. Okay, among these two I am taking 2x on outside, so what we have x plus 2. Okay, இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து minus 3 I am taking outside, so x plus 2 equal to 0. so இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து x plus 2 is a common பார்ட்டா இருக்கிறதுனால அதை நான் வெளில எடுத்துறேன். பேலன்ஸ் எனக்கு என்ன வரும், 2x இந்த இடத்துக்கிட்ட minus 3 equal to 0. அப்போ ஒரு டேர்ம் எப்போ ஜீரோவா, ப்ராடக்ட் வேல்யூ எப்போ ஜீரோவா இருக்கும்னா நம்ம மல்டிபிள் பண்ணக்கூடிய டேர்ம்ல ஏதோ ஒன்று ஜீரோவா இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் பண்ற வேல்யூ ஜீரோ வரும். அப்போ ஒன்னு எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கலாம், இல்லைனா 2x minus 3 ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கலாம். ஸோ அப்போ x is equal to minus 2, 2x equal to 3, x is equal to 3/2ன்னு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூவை நான் எடுத்து நோட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் நம்மளோட ரூட்ஸ் ஆஃப் த equation. Therefore the roots are x is equal to minus 2 and 3/2. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வெரிஃபை பண்ண போறோம். We have to verify it. Okay, so how we are verifying? 2x square plus x minus 6 equal to 0ங்கிறதுல x is equal to 2ன்னு கொடுக்கிறேன். ஓகே, x is equal to 2ன்னு கொடுத்துட்டேன்னா ஆக்சுவலா x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நான் என்ன நோட் பண்றேன், 2ன்னு நோட் பண்றேன். 2ன்னு நோட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன வந்துரும், ஈக்குவல் டு 0ன்னு வருது. 0ன்னு வரதுனால the x is equal to 2ங்கிறது ஒரு ரூட்னு சொல்லிடலாம். சரிங்களா? அதே மாதிரி அடுத்த கேட்டகரி இதே சேம் ஈக்குவேஷன்ல அடுத்த கேட்டகரி என்ன சொல்றேன், x is equal to minus 3/2, x is equal to minus 3/2ன்னு கொடுக்குறேன். அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும் பொழுதும் எனக்கு என்ன வருது, கரெக்டா 0 தான் வருது. இங்க பாருங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணும் பொழுது இங்க எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, 9 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் 4, இதை கேன்சல் பண்ணனா 2 டைம்ஸ் 9/2 plus 3/2 minus 6. எல்சிஎம் எடுக்கிறேன், ஆக்சுவலி கிராஸ் மல்டிபிள் பண்றேன். 6 2s are 12. so 12 minus 12 equal to 0. 0வை எந்த ஒரு நம்பரால டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு என்னதான் ஆன்சர் வரும், 0 தான் வரும். so அப்போ x is equal to 3/2 is the root of the given equation. so அப்ப நம்மளோட கன்க்ளூஷன் என்னன்னா x is equal to minus 2வும் x is equal to 3/2வும் இந்த given equation, அதாவது 2x square plus x minus 6க்கு minus 6 equal to 0ங்கிற ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ்னு சொல்லி கன்க்ளூட் பண்றோம். சரிங்களா? ரைட், தொடர்ந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க, புரிஞ்சு படிங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ், கொரிஸ் இருந்துச்சுன்னா சாட் பண்ணுங்க. ஓகே, see you, bye.